ஓட்டம் சும்மா போய் நிக்கிறதுக்காக அல்ல, என் ஓட்டம் என் தலை மேல ஒரு நாள் கிரீடம் ஏறுறது. அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆண்டவர் என்றைக்கு தேவ ஜனத்தை தெரிந்து கொண்டாரோ, தேவ பிள்ளைகளை தெரிந்து கொண்டாரோ, அன்றைக்கே ஒரு ஓட்டத்தை ஆரம்பித்து விட்டார். அந்த ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்ணவர் முடிவிலே நின்று கொண்டிருக்கிறார். என் பிள்ளை தடுமாறாமல் ஓடி வருகிறதா? என் பிள்ளை விழுந்து விழுந்து எழுந்திருத்தாலும் பரவாயில்லை, என்னை நோக்கி ஓடி வருகிறதா என்று சொல்லி ஓட்டத்தை குறித்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டம் உண்டு. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஓட்டம் உண்டு. அந்த ஓட்டத்தில் நீங்களும் நானும் எப்படி ஓடுகிறோம்? பிரதிபலனை பெறுகிற ஓட்டமா அல்லது வீணான ஓட்டமா? பிரயோஜனம் உள்ள ஓட்டமா அல்லது பிரயோஜனம் இல்லாத ஓட்டமா? பிரயோஜனம் உள்ள ஓட்டத்தை ஓடுகிறவர்கள் ஒரு நாள் பரலோகம் கனப்படுத்தும். பிரயோஜனம் இல்லாமல் ஓடுகிற ஓட்டத்தை ஓடுகிறவர்கள் எல்லாம் ஒரு நாள் வேதனைக்குள்ளே போவார்கள். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அழைக்கப்பட்டவர்களானாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாலும் தேவ சித்தத்தின்படி ஓடுகிற ஓட்டமே நம்முடைய வாழ்க்கையில வேணும். அல்லேலூயா. ஏதோ இஷ்டம் போல ஓடுகிற ஓட்டத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைக்கவே இல்லை. ஏனோ தானோ என்று ஓடுகிற ஓட்டத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைக்கவே இல்லை. வேதத்தில் அநேகர் ஓடினார்கள். யார் பிரதிபலனை பெற்றார்கள் என்பதுதான் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கணும். அழைக்கப்பட்ட நீங்களும் நானும், தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும், ஆண்டவர் ஒரு நாள் நம்மை தெரிந்து கொண்டு மீட்டெடுத்து பரிசுத்த வாழ்வுக்கு நேராக அந்த ஓட்டத்தில் கொண்டு போய் வச்சிட்டாரு. நீங்களும் நானும் ஓடணும். சில நேரம் பலவீனப்படுறது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. சில நேரம் சோர்ந்து போகிறது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. சில நேரம் அந்த ஓட்டத்தில் தாமதித்து ஓடுகிறது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஓட்டத்தில் இருந்து பின்வாங்காதபடி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்திக் கொண்டே இருப்பார். நீயும் நானும் ஓடுகிற ஓட்டம் பரம கானானை நோக்கி ஓடுகிற ஓட்டம். நீயும் நானும் ஓடுகிற ஓட்டம் உலகத்தை சார்ந்தது அல்ல, பரலோகத்தை சார்ந்தது. அதனாலதான் இவ்வளவு பாடு. அதனாலதான் பவுல் சொல்றார், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் இந்த ஓட்டத்தை நாங்க இழந்துட மாட்டோம். எப்பக்கத்திலும் ஒடுக்கப்பட்டாலும் இந்த ஓட்டத்தை நாங்க மிஸ் பண்ணவே மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஓட்டத்துல பல நேரம் விழலாம், இந்த ஓட்டத்துல பல நேரம் எழலாம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்க விழுந்தாலும் உங்களை உடனே கை தூக்கி விடும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட சேர்ந்துதான் இந்த ஓட்டத்தில் வருகிறார். ஆகையினால இந்த ஓட்டத்தில் ஓடுகிற தேவ பிள்ளைகள் ஒரு நாள் பின்னிட்டு வேற ஏதோ ஒரு ட்ராக்ல ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அழைக்கப்பட்ட தேவஜனம் ஓடுகிற ஓட்டம் எப்பவுமே நிதானமா இருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் எபிரேயர் 12வது அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 12வது அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை வாசிக்கலாமா? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு. இன்னைக்கு நிறைய பேர் ஸ்பீடா போய் விழுந்துடுறான், கண்ணா பின்னான்னு ஓடி ஸ்பீடா போய் விழுந்துடுறான். அல்லேலூயா. ஆரம்பம் எப்பவுமே அப்படிதான் தடிக்கிட்டு ஓடுற ஓட்டம் நிறைய பேருக்கு இருக்கு. என்ன சத்தியம்னா என்னன்னே தெரியாது. அவன் என்ன நினைக்கிறானோ மனசுல அதுதான் சத்தியம் சொல்லிட்டு ஓடி கடைசியில ஏதோ ஒரு முட்டுச்சந்தில முட்டி நின்று கீழே விழுந்து கிடக்கும். அல்லேலூயா. அப்படி ஓடக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, நமக்கு முன்னே ஒரு கூட்டம் ஓடி இருக்கு. அல்லேலூயா. நமக்கு முன்னே ஒரு கூட்டம் என்ன பண்ணி இருக்கு? பரிசுத்தவானுடைய கூட்டம் ஓடி இருக்கு. அந்த கூட்டத்தை எல்லாம் பாரு, எப்படி ஓடி இருக்காங்க பாரு. முடிவில் அவங்க எப்படி எல்லாம் ஜெயத்தை பெற்றிருக்காங்கன்னு பாரு. அந்த ஓட்டத்தை பார்த்து
நீயும் உனக்கு ஆண்டவர் நியமிச்சிருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடு. அந்த ஓட்டத்துல ஓடும் போது சில நேரம் பாவம் நெருங்கி நிற்கும், சில நேரம் சாபம் சூழ்ந்து கொள்ளும். ஆனா எல்லாவற்றிலும் நீ உன் ஓட்டத்தை மிஸ் பண்ணாம ஓடுறீனா உன் ஓட்டத்தை ஓட வைக்கிறதுக்கு தேவையான பலனை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஆமா, எபிரேயர் பட்டியல் 11வது அதிகாரத்தை வாசிச்சோம்னா அதுல ஓடின ஓட்டத்துங்கள ஒரு ரேஸ் பாருங்களேன். அந்த ரேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன, ரிலே இல்லையா, பொருளை இன்னொரு இடத்துல கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஓட்டத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. அதே போலதான் எபிரேயரை வாசிச்சோம் அப்படின்னா அதனுடைய முதல் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த ஓட்டத்துல முதல் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? வாசிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. இரண்டாவது வசனம், அதனாலே நற்சாட்சி பெற்றார்கள். முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய. எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, நாம பல நேரம் நினைச்சிருக்கிறோம் விசுவாச வீரர்கள் பட்டியல நம்ம நிறைய பேருடைய பேர் இருக்கு, நம்ம பேர் இல்ல அப்படின்னு சொல்லி. ஆனா 3வது வசனம் என்ன சொல்லி தெரியுமா? அதனாலே வாசிங்க, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாயினவை என்று போதும். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நாம்ன்ற முதல்ல அந்த வார்த்தை வருது பாருங்க, அங்க நாம வந்துட்டோம். ஹல்லேலூயா. விசுவாச வீரர்கள் பட்டியல்ல முதல்ல யார் இருக்கா அப்படின்னா நான் தான் நிக்கிறேன், இந்த ஓட்டத்துல நான் தான் நிக்கிறேன். அப்ப அதுக்கு பின்னாடி சொல்லப்பட்டதெல்லாம் இந்த ஓட்டத்தை நான் சரியா ஓடணும்ன்றதுக்காக எனக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட உதாரணங்கள். இந்த உதாரணங்களை நான் பார்த்துட்டு எனக்கு முன்னாடி ஓட்டத்தை ஓடி எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணி இருக்கிறார் இல்லையா, அந்த சக்சஸ் பண்ண ஒரு விசுவாசத்தை ஆரம்பித்தவரும் விசுவாசத்தை முடிக்கிறவர் எனக்கு முன்னாடி நிற்கிறாரு, அந்த ஓட்டத்தை ஆரம்பிச்சவர் எனக்கு முன்னாடி நிற்கிறாரு. ஆகையினால மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் அவன் சூழ்ந்து நிற்க, உன்னை நெருக்கிக்கிட்டு இருக்கல, நீ ஓடக்கூடாதபடி உன்னை நெருக்கிட்டு இருக்கு பார்த்தியா, அந்த நெருக்கிறது எல்லாத்தையும் தள்ளிட்டு நீ என்ன பண்ணா உனக்கு முன்னாடி இருக்கிற இயேசுவை நோக்கி ஓடு. ஹல்லேலூயா. உனக்கு முன்னாடி இருக்கிற இயேசுவை நோக்கி ஓடு. பல நேரம் இயேசுவை பார்க்கறதுக்கு பதிலா உலகத்தை பார்த்துடுறோம், பல நேரம் இயேசுவை பார்க்கறதுக்கு பதிலா மனுஷனை பார்த்துடுறோம், பல நேரம் இயேசுவை பார்க்கறதுக்கு பதிலா ஏதோ ஒன்று பிரயோஜனம் இல்லாதவைகளை பார்த்து விடுகிறோம். அவைகளை பார்ப்பதற்காக தேவன் அழைக்கவில்லை. நீ இயேசுவை பார்த்தாயானால் உன்னுடைய ஓட்டத்தில் ஓடுவதற்கு சரியான பலனை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனாலதான் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துடைய 25 24 வாசிக்கிறோம், பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள். அப்படின்னா என்ன, பந்தய சாலைன்னு வந்துட்டா ஓட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அதுல ஓடுற கூட்டம் எல்லாம் நிறைய இருக்கு, ஓடுற கூட்டம் எல்லாம் நிறைய இருக்கு. இன்னைக்கு திருச்சபைக்கு வருகிற அநேக எப்படியாவது பரலோகம் போயிடணும் தான் வருது, பரலோகம் போயிடணும் தான் வர்றாங்க. ஆனா எத்தனை பேர் பரலோகத்திற்கு போகிறார்கள் என்பதுதான் முக்கியம். ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் எப்படிதான் வாழணும்னு ஒரு விதமான நிபந்தனைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நமக்கு முன்னாடி 2 ஓட்டம் இருக்கு. நமக்கு முன்னாடி நல்ல சத்தமா தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க ஆவியில ஸ்தோத்திரத்தோடு இருந்தீங்கன்னா வசனம் உங்களோடு பேசிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நமக்கு முன்னாடி 2 ஓட்டம் இருக்கு. என்ன ஓட்டம் தெரியுமா? ஒன்னு விசாலமான வழி, இன்னொன்னு குறுகலான வழி. குறுகலான வழியில பல நேரம் விழுந்து தான் எந்திப்போம். ஏன்னா நீதிமான் எத்தனை தடவை விழுந்தாலும் அவனை தூக்கி விடுகிறதுக்கு கர்த்தர் உண்டு. ஹல்லேலூயா. நல்ல விசாலமான வழியில நடக்கிற ஆட்களை, நல்லா இருக்கிற இடத்துல நடக்கிற ஆட்கள் விழுந்துட்டாங்கன்னா உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? நல்லா தானே இருக்கு இடம், நல்லா தானே பாதை இருக்கு, இதுல ஏன் விழுகிற, கண்ணை எங்க புடனில வச்சிருக்கியான்னு சொல்லி உலகம் என்ன பண்ணும்? ஆமா, கிண்டல் அடிக்கும் இல்லையா? அப்ப நல்லா இருக்கிற அந்த இடத்துல விசாலமான வழியில நல்லா ஓடலாம், விசாலமான வழியில நல்லா ஓடலாம். ஆனா குறுகலான வழியில ஓடுறதுதான் இங்க பெரிய விஷயமே. இந்த குறுகலான வழியைத்தான் கர்த்தர் நமக்கு நியமிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஓட்டத்தில் அநேகர் ஓடலாம், அநேகர் பந்தய சாலையில ஓடுகிறவர்கள் அநேகர் ஓடுவார்கள். ஆகிலும் என்னவா எத்தனை பேர் வேணாலும் ஓடட்டும், இந்த ஓட்டத்தில் எத்தனை பேர் வேணாலும் ஓடட்டும், ஆனா ஒருத்தன் தான் பந்தய பொருளை பெற முடியும். எனக்கு வேதத்துல ஒரு பகுதியில ஒரு 2 பேருடைய ஓட்டத்தை குறித்து கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா.
ரெண்டு பேருடைய ஓட்டம். உங்களுடைய பந்தய பொருள் அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ராஜாவுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தோடு ரெண்டு பேர் ஓடினாங்க. ராஜாவுக்கு தெரிவிக்க வேண்டிய காரியத்தோடு, அதாவது உத்தரவாதத்தோடு ரெண்டு பேர் ஓடினாங்க. எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 18வது அதிகாரம், 2 சாமுவேல் 18வது அதிகாரம் அதனுடைய 21 32 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 18வது அதிகாரத்தினுடைய 21 32 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். யோவாப் கூஷியை நோக்கி, நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி. நீ கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்றான். கூஷி யோவாபை வணங்கி ஓடினான். கூஷி யோவாபை வணங்கி ஓடினான். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் என்னும் அகிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி, எப்படியானாலும் கூஷின் பிறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதற்கு யோவாப், என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான். அதற்கு அவன் எப்படியானாலும் ஓடுவேன். அப்பொழுது யோவாப் ஓடு என்றான். அப்படியே ஆகிமா. சில நேரம் ஆண்டவர் நமக்கு நியமிச்சிருக்கிற பாதையில ஓடுறதுக்கு பதிலா நாமளே ஏதோ ஒரு காரியத்தை விரும்பி இப்படிதான் ஓடுவேன், இப்படிதான் என் ஓட்டம் இருக்கும். யோவாப் சொல்றான், நீ ராஜா கிட்ட சொல்றதுக்கு நல்ல செய்தியே உன்கிட்ட இல்ல, நீ ஏன் வெறுமையா ஓடுற? பிரயோஜனம் இல்லாத ஓட்டம் எனக்கு உனக்கு எதுக்கு? அவன் சொல்றான், இல்ல நான் எப்படினாலும் ஓடுவேன், நான் எப்படினாலும் ஓடுவேன். எனக்கு இப்ப என்னது? ஓடணும். யாருக்கு பின்னாடி? கூசியின் பிறகாலே நான் ஓடணும். அல்லேலூயா. ராஜாவுக்கு செய்தி கொண்டு போறதுக்கு உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல. இன்னொரு நாள் போ. இல்ல நான் இப்பவே போவேன். அல்லேலூயா. நான் இப்பவே போவேன். எப்படினாலும் ஓட்டம். பாருங்க, பிரயோஜனம் இல்லாத ஓட்டம். ரெண்டு பேருடைய ஓட்டம் மறக்கவே கூடாது. அகிமாஸ், இன்னொன்னு கூசி. அகிமாசுடைய ஓட்டம் பிரயோஜனம் இல்லாத ஓட்டம். கூசியினுடைய ஓட்டம் என்ன? எப்படி ஓட்டம் தெரியுமா? ராஜாவுக்கு தேவையான செய்தி அவங்ககிட்ட இருக்கு. அல்லேலூயா. ராஜாவுக்கு தேவையான செய்தி. ஆமா, 24 இருந்தே வாசிங்களேன். தாவீது 2 ஒளிமுக கெவினி வாசலுக்கு நடுவாக ஜாமம் காக்கிறவன் அலங்கத்தில் இருக்கிற கெவினியின் மேல் நடந்து தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஒரு மனுஷன் தனியே ஓடி வருகிறதை கண்டு கூப்பிட்டு ராஜாவுக்கு அறிவித்தான். அப்பொழுது கவனிக்கணும், 2 பேருடைய ஓட்டத்தை ராஜா பார்க்கிறான். 2 பேருடைய ஓட்டத்தை ராஜா பார்க்கிறான். ஓடுறது நல்லதுதான், பிரயோஜனமா ஓடணும். ஓடுறது நல்லதுதான், சபைக்கு வருகிறது நல்லதுதான், பிரயோஜனமா சபைக்கு வரணும். ஏதோ எனக்கு டைம் கிடைக்குது, என்னால எப்ப வர முடியுமோ அப்பதான் வருவேன், அது இல்ல ஓட்டம். நாம அகிமாஸ் ஓடுற மாதிரி ஓடக்கூடாது. நம்ம ஓடுற ஓட்டம் கூசி ஓடுற மாதிரி ஓடணும். அல்லேலூயா. என் ஓட்டம் ஏதோ எனக்கு வாய்ப்பு கிடைக்குமோ நான் சர்ச்சுக்கு போவேன் இல்ல, ஏதோ எனக்கு டைம் கிடைக்குமோ சர்ச்சுக்கு போவேன் இல்ல, ஏதோ எனக்கு டைம் கிடைக்கும் போது செபிப்பேன் இல்ல, ஏதோ எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் ஆராதனையில கலந்து கொள்வேன், தேவனை தேடுவேன், வேதாகமத்தை வாசிப்பேன் இல்ல. பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை அது. பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையை ஒரு நாள் வாழக்கூடாது. பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் அழைக்கவே இல்லை. அல்லேலூயா. ராஜா சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா அவன் ஒருவனாய் வந்தால் அவன் வாயிலே நல்ல செய்தி இருக்கும் என்றான். அவன் ஓடி கிட்ட வரும்போது ஜாமம் காக்கிறவன் வேறொருவன் ஓடி வருகிறதை கண்டு அதோ பின்னொருவன் தனியே ஓடி வருகிறதை என்று வாசல் காக்கிறவனோட கூப்பிட்டு சொன்னான். அப்பொழுது ராஜா அவனும் நல்ல செய்தி கொண்டு வருகிறான் என்றான். மேலும் ஜாமம் காக்கிறவன் முந்தி வந்தவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போல் இருக்கிறது எனக்கு தோன்றுகிறது. அப்பொழுது ராஜா அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான். நல்ல மனுஷனா இருக்கலாம், யாருக்கும் தீங்கு நினையாம இருக்கலாம், யாருடைய வாழ்க்கையில நீ இடர்கள் இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் ஓட்டம் பிரயோஜனம் இல்லாம இருந்துடக்கூடாது. ராஜா சொல்றான் அகிமாசை பார்த்து, அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி கொண்டு வருவான்,
ஆனால் முடிவில் என்ன வந்து தெரியுமா? அந்த காரியம் எனக்கு தெரியாது என்று அகிமாஸ் சொல்லும் போது வாசிக்கலாம். அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்து மனுஷரை ஒப்பு கொடுத்திருக்கிற உடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான். அப்பொழுது ராஜா பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமா இருக்கிறானா என்று கேட்டதற்கு அகிமாஸ் யோவாப் ராஜாவின் வேலைக்காரனை அடியானை அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்தடி இருந்தது. ஆனாலும் என்னவென்று ராஜாவுக்கு தேவையான செய்தி அவன்கிட்ட இல்ல. நல்ல மனுஷன் தான், ஆனா ராஜாவுக்கு தேவையான செய்தி இல்ல. என்னாச்சு தெரியுமா? அகிமாசுடைய ஓட்டம் என்னாச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் வாசிக்கும் போது அப்பொழுது ராஜா நீ அங்கே போய் நில் என்றான். போய் அங்க நில்லு. அல்லேலூயா. போய் அங்க. ஆண்டவரே நான் சபைக்கு வந்தேன், சரிதான். ஆண்டவரே நான் ஜெபிச்சேன், சரி. ஆண்டவரே நான் எல்லாவற்றிலும் தசமபாகத்தை கொடுத்தேன், காணிக்கை கொடுத்தேன், சரி. ஆண்டவரே நான் ரெகுலரா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், சரி. எல்லாம் சரி. ஆண்டவரே நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசி ஜெபித்தேன், சரி. ஏழைகளுக்கு உதவி செய்தேன், சரி. எல்லாம் சரி. ஆனா ராஜாவுக்கு தேவையானது வாங்கிட்ட இல்லையே. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆளிலேயே கர்த்தாவே கர்த்தாவே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், இதெல்லாம் செஞ்சோம், அதெல்லாம் செஞ்சோம், இதெல்லாம் செஞ்சோம், சரிதான். ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. சபை கர்த்தரால் அறியப்பட்டிருக்க வேண்டுமே தவிர அவர் தெரியாதுன்ற இடத்துல நீங்களும் நான் நிற்க கூடாது. அல்லேலூயா. அப்ப யாரை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றால், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே போய் அப்பாவுடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அதிகாலையில தேவனை நோக்கி கதறுகிற ஜனத்தை தான் கர்த்தர் அடையாளமிட்டு தம்முடைய ஜனம் என்று முத்தரித்திருக்கிறார். ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை வருகிறவர்களை ஒரு நாளும் ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா அறிந்திருக்கவே மாட்டார், அறிந்திருக்கவே மாட்டார். ஓடுற ஓட்டம் பிரயோஜனம் இல்லாம போயிரும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஓடுகிற ஓட்டம் பிரயோஜனம் உள்ளதா இருக்க வேண்டும். பிரயோஜனம் இல்லாத ஓட்டம் ஒரு வேளை இருக்குமே என்றால் கர்த்தர் சொல்லுவார், நீ அங்கே போய் நில். அல்லேலூயா. என் ஓட்டம் சும்மா போய் நிக்கிறதுக்காக அல்ல, என் ஓட்டம் என் தலை மேல ஒரு நாள் கிரீடம் ஏறுறதுக்காக. அல்லேலூயா. என் ஓட்டம் சும்மா ஏதோ வந்தோம் போனோம், இந்த ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது. நான் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், சபை என்பது ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது. சபை என்பது ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது. நீ உலகத்துக்கு கொடுக்கிற 100% முக்கியத்துவத்தை காட்டிலும் 1000 மடங்கு சபைக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. சபைக்கு கொடுக்கணும்னா தேவனுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமா, ஏதோ ஒரு டினாமினேஷனுக்கு அல்ல, தேவ சபையில தேவன் எழுந்து நிற்கிறார். ஆமே, நான் எங்க முக்கியத்துவம் கொடுக்கிறேன்னா தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கணும், முடிவு நாள் ஒன்று வரும். அந்த முடிவு நாள் வரும் பொழுது என்னையும் பார்த்து நீ அங்க போய் நில்லுன்னு சொல்லக்கூடாது. உன்னையும் என்னையும் பார்த்து, உண்மையுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையாயிருந்த, நீ கொஞ்சத்துல உண்மையாயிருந்த, ஆகையினால் உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ள பிரவேசி என்று சொல்லத்தக்க அந்த சத்தத்தை நீயும் நானும் கேட்கணும். அல்லேலூயா. அந்த சத்தத்தை நீயும் நானும் கேட்கணும். அப்படின்னா என் ஓட்டம், எனக்கு நியமிச்சிருக்கிற ஓட்டத்துல கர்த்தர் என்னை நடத்தும்படியாக ஓட வேண்டும். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கும் போது அங்கே வாசிக்கலாம், இதோ கூசி வந்து ராஜாவாகிய ஆண்டவனே, நற்செய்தி, இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாக எழுப்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். அல்லேலூயா. அடுத்து ராஜா கேட்கிற செய்திக்கு அவன்கிட்ட பதில் இருந்துச்சு. அல்லேலூயா. என்ன சொல்றேன் அப்படின்னா, 2 பேருடைய ஓட்டம் ரொம்ப முக்கியமானதுதான். ஆனா ஒண்ணு பிரயோஜனம் இல்லாம ஓடிட்டான். யோவாப் சொன்னா, நீ பிரயோஜனம் இல்லாம ஓடாத, உனக்கு சொல்றதுக்கு உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, நீ ஏன் ஓடுற? அல்லேலூயா. சபை இதுதான் பிரசங்கிக்குது, பிரயோஜனம் இல்லாம ஓடிடாதீங்க, பிரயோஜனம் இல்லாம ஓடிடாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் நியமிச்சிருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடுங்க. கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை நடப்பிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை நடப்பிப்பார். ஆகையினால ஓட்டம் பிரயோஜனம் உள்ள ஒரு ஓட்டமா இருக்கணும். அல்லேலூயா.
ஒண்ணு புரிஞ்சுக்கணும், என் ஓட்டம் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா தேவ சித்தம் இல்லாம ஓடிடவே கூடாது. என் ஓட்டத்துல நான் சோர்ந்து போயிடக்கூடாது. என் ஓட்டத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத ஓட்டத்தை நான் ஓடிடவும் கூடாது. எடுத்து வாசிக்கலாம். எரேமியா 2வது அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எரேமியா 2வது அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். நான் தீட்டுப்படவில்லை, எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணோட்டகம் நீ. ஹல்லேலூயா. நான் தாறுமாறா ஓடக்கூடாது. நான் ஒருவேளை நான் எங்க பாவம் செய்யறேன், நான் எங்க அநியாயம் செய்யறேன்னு ஒருவேளை நீ உனக்குள்ளே நினைச்சுக்கலாம். ஆனா பள்ளத்தாக்கில் அப்படின்னா மறைவான வாழ்க்கையில நீ எப்படி இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மறைவானவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். நீ மறைவானுடைய வாழ்க்கை, யாரும் அறியாதவனுடைய வாழ்க்கையில தேவன் அருவருக்கிற காரியத்தை வைத்துக் கொண்டு நீ எப்படி உன்னால் ஓட முடியும்? ஹல்லேலூயா. நாம புரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை சரியாய் ஓடும்படி ஆண்டவர் உங்களை திசை திருப்ப விரும்புகிறார். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சில நேரம் கடிந்து கொள்ளுதல் என்னுடைய தலைக்கு அது ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. ஒன்னு புரிஞ்சுக்கிங்க, மறைவாய் என் வாழ்க்கை தேவனுக்கு விருப்பம் இல்லாம மறைவாய் இருக்கிற என் வாழ்க்கை தேவன் அருவருக்கிற வாழ்க்கையா இருந்துச்சுன்னா நான் ஓடுற ஓட்டம் எப்படி இருக்குன்னா தரிகட்டு ஓடுகிற ஓட்டம். தரிகட்டு தேவன் அருவருக்கிற ஓட்டம். அந்த ஓட்டத்தை நான் ஓடுறதுக்கு ஆண்டவர் விரும்பல. அந்த ஓட்டத்தை நான் ஓடுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணல, விரும்பல. எடுத்து வாசிக்கலாம். அதே எரேமியாவின் புத்தகம் 12வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எரேமியாவின் புத்தகம் 12வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். காலாட்களோட ஓடும் பொழுது இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலே அடைக்கலம் தேடினார். பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? இந்த சபை நல்லா இருக்கும், அங்கே இந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது, ஜபம் கிடையாது, இதுவும் கிடையாது, சண்டையை மட்டும் போன பிரச்சனை இல்லை அப்படின்றது சமாதானம் உள்ள தேசம். அப்படி ஒரு வேளை நான் தேடிட்டேன் அப்படின்னா ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரும்போது என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. காலாட்களோடு ஓடும்போது, காலாட்கள் எப்படி தான் ஓடுவாங்க? ஓரளவு ஒரு ஸ்பீடோடு ஓடுவாங்க. காலாட்கள் எப்படி தான் ஓடுவாங்க? ஓரளவு ஒரு மிதமான ஸ்பீடோடு ஓடுறவங்க கூடயே உன்னால ஓட முடியல அப்படின்னா இன்னொரு நேரம் வரும், அந்த காலாட்கள் குதிரைகள் மேல ஏறி ஓடுற ஒரு ஓட்டம் வரும். அந்த ஓட்டத்துல நீ எப்படி ஓடுவ? சேர்ந்து ஓடுவ. ஹல்லேலூயா. எப்படி சேர்ந்து ஓடுவ? நீ ஓடுற ஓட்டம் உனக்கு சரியான ஓட்டமா உனக்கு தெரியல. ஆனா நீ கம்பேர் பண்ணணும். நான் இந்த ஓட்டத்திலே திருப்தி பட்டு நின்னுட்டேன் அப்படின்னா ஒரு நாள் குதிரையை போல ஓட வேண்டிய ஒரு ஓட்டம் வரும். வசனம் கிடைக்காத பஞ்ச காலம் ஆரம்பிச்சிருச்சு. வசனம் கிடைக்காத பஞ்ச காலத்துல நீ எப்படி ஓடுவ? இன்னைக்கு உனக்கு நேரம் கிடைச்சி உன்னால ஓட முடியல அப்படின்னா நேரம் கிடைக்காத ஒரு நேரம் வரும். அப்ப எப்படி உன்னால ஓட முடியும்? அதான் காலாட்களோட ஓடும்போது உன்னை இளைக்க பண்ணினார்கள், ஆனால் நீ குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவேன்? ஹல்லேலூயா. உனக்கு கிடைச்சிருக்கிற நேரத்திலேயே நீ சரியா ஓடலைன்னா நீ எப்படி இன்னொரு ஓட்டம் இருக்கு வேகமா ஓட வேண்டிய அந்த காலத்துக்கு நேர கர்த்தர் நம்மளை கொண்டு வந்துட்டாரு. இனி ஓட்டம்ல வேகமா தான் இருக்கணும். சோர்ந்து போய் நிற்க கூடாது, ஏமாந்து போய் நிற்க கூடாது, உலகத்தை சார்ந்து ஓடக்கூடாது, தேவனை சார்ந்து என்ன ஓட்டம் இருக்கணும் தெரியுமா? குதிரைகளை போல ஓட வேண்டிய ஓட்டம் என்ன இருக்கிறது? ஹல்லேலூயா. இனி காலம் செல்லாது அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? இனி ஓட்டம் கொஞ்சம் வேகமா இருக்கணும்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இனி காலம் செல்லாதுப்பா, இனி ஓட்டம் கொஞ்சம் வேகமா இருக்கணும். அந்த ஓட்டம் வேகமா இருந்தாதான் உனக்கும் எனக்கும் நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 19வது அதிகாரத்துடைய 17வது வசனத்துல வாசிக்கும் போது, ஆதியாகமம் 19வது அதிகாரத்துடைய 17வது வசனத்துல வாசிக்கும் போது, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்டு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பார்க்காத, இந்த சமபூமி எங்கு நில்லாத, நீ அழியாதபடிக்கு ஜீவன் தப்ப ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போன்ட்டார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நமக்குன்னு ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை நியமிச்சிருக்கிறார். நமக்குன்னு ஆண்டவர் அது அப்படிதான் ஓடணும். ரொட்டீனா தான் இருக்கும், வேற வழி இல்லை, இப்படிதான் ஓடணும். அந்த ஓட்டத்தை நியமிச்சது யாரு தான்?
தேவன் தான். அல்லேலூயா. நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு நியமிச்சிருக்கிற ஓட்டத்தை நான் வேற யாருக்கிட்டையும் போய் என்ன பண்ண முடியாது, ஷேர் பண்ணி அது நான் தான் ஓடணும். அல்லேலூயா. ஆண்டவர் லோத்துவை பார்த்து சொல்றாரு, இப்ப உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, இந்த சமபூமி எங்குன்னு இல்லாத உன் ஜீவன் காக்கப்படணும்னா நீ மலைக்கு என்ன பண்ணு, ஓடிப்போ. கடைசியா மலைக்கு ஓடப்போ சொல்றாரு. ஏன்னா அந்த மலை கண்மலை ஆகிய கிறிஸ்து. அல்லேலூயா. ஒன்னு புரிஞ்சுக்கணும், நீ நானும் ஓட வேண்டியது யாரை நோக்கி ஓடணும்னா கிறிஸ்துவை நோக்கி தான் ஓடணும். கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி தான் ஓட்டமும் என் ஓட்டமும் இருக்கணும். அப்படின்னா அந்த சமபூமியில என்ன பண்ணக்கூடாது, ரெஸ்ட் எடுக்க கூடாது. சமபூமியில ரெஸ்ட் எடுக்க கூடாது. எப்பொழுது எலியா தேவனால் தேவதூதனால் போஷிக்கப்பட்டானோ 40 நாள் இரவு பகல் ஓடுனான், ஓரேப் என்கிற தேவ பர்வதம் மட்டும். அல்லேலூயா. அந்த ஒரே நாள் அந்த சாப்பாடு 40 நாள் எங்க கொண்டு போய் விட்டுருச்சு, ஓரேப் என்கிற பர்வதத்துக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. தேவ பர்வதமாகிய ஓரேப் என்கிற பர்வதத்திற்கு அவன் போனான் என்று வேதத்தில் வாசிக்கிறான். அப்ப ஒன்ன புரிஞ்சுக்கணும், ஏன் ஓட்டமும் ஓட்டமும் கண்மலை என்கிற கிறிஸ்து வரையிலும் அவருடைய அந்த கண்மலைக்குள்ளே அடைக்கலம் தேடுகிற அந்த ஓட்டம் வரையிலும் என் ஓட்டம் நிதானமா ஓடிட்டே இருக்கணும். எங்கே நின்று ரெஸ்ட் எடுக்கிற ஓட்டம் அல்ல, எங்கே நின்று ரெஸ்ட் எடுக்கிற ஓட்டத்தை கர்த்தர் உனக்கு எனக்கும் கொடுக்கல. நான் ஓடுற ஓட்டம் தேவ சமூகத்துக்கு நேரம் ஓடணுமே தவிர வேற எங்கேயும் ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. அதனாலதான் ஜீவன் தப்பணும்னா இங்க நின்றாதப்பான்றார். அல்லேலூயா. உடனே அவனுக்கு என்ன தெரியுமா, ஆண்டவர் நமக்கு நியமிச்சிருக்கிற ஓட்டத்தை காட்டணும். பல நேரம் நமக்கு நம்ம ஒரு ஓட்டத்தை நியமிச்சிருப்போம். அததான் லோத்து சொன்னான், அங்க போனா நான் மரிச்சு போயிருவேன், தீங்கு என்ன தொடரும். அது ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர்கிட்டயே சொல்றான், தீங்கு என்னை தொடரும், நான் மரிச்சு போயிருவேன். சரி, நீ என்ன நினைக்கிற, அங்க போறேன், பக்கத்துல இருக்கிறது. நமக்கு எதுவுமே பக்கத்துல இருக்கிறதா ரொம்ப ஈஸி, எதுவுமே ஈஸியா கிடைக்கிறதா நமக்கு ரொம்ப விருப்பம் இல்லையா? அதனால லோத்து சொன்னா பக்கத்துல இருக்கிறதுக்கு போறேன். சரி, ஒண்ணு மித்த கவுத்தி போடல, போனா என்னாச்சு தெரியுமா? தேவ சத்தத்தை விட்டுட்டு, தேவ சித்தத்தை விட்டுட்டு நீயா ஒரு ஓட்டத்தை தேர்ந்தெடுத்துட்டு திரும்ப தேவ சித்தத்துக்கு நேரா ஓடினாலும் அங்க ஃபெயிலியரா தான் ஆகும். மலைக்கு முதல்ல ஓடி போயிருந்தா அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். மலைக்கு முதல்ல ஓடி போயிருந்தா சந்ததி மனைவி இழந்திருக்க மாட்டான். ஆனா மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஓட்டத்தை கலந்து ஓடினதுனால இந்த சந்ததி சாபமுள்ள ஒரு சந்ததியை கொடுத்துட்டான். அல்லேலூயா. அல்ல அல்ல அல்ல, நீங்களும் நானும் ஓடுகிற ஓட்டம் தேவ சித்தத்தின்படியான ஓட்டமா இருக்கணும். நம்முடைய விருப்பத்தின்படி ஓடுகிற ஓட்டத்தை ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா விரும்பிடக்கூடாது. நீங்களும் நானும் ஓடுகிற ஓட்டம் தேவ சித்தத்தின்படியான ஓட்டமா இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, தேவ சித்தத்தின்படி ஓடின ஓட்டத்தை 2 பேரை காமிக்கிற, எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல. இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சைகளை அவிழ்க்கிறதற்கும் பாத்திரவான் அல்ல என்றார். அல்லேலூயா. யோவானுக்கு தெரியும், நான் அவருக்கு வழிய ஆயத்தம் பண்ண அனுப்பப்பட்ட ஒரு ஆளே தவிர நான் அவர் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தேவ சித்தமுள்ள ஓட்டம் உன்னையும் என்னையும் பரம கானானுக்கு கொண்டு போகிறது தான் தேவ சித்தம். அதனாலதான் இந்த ஓட்டத்துல பல நேரம் பாடு இருக்கலாம், இந்த ஓட்டத்துல பல நேரம் துன்பம் இருக்கலாம், இந்த ஓட்டத்துல பல நேரம் ஏமாற்றம் இருக்கலாம், இந்த ஓட்டத்துல பல நேரம் வேதனை இருக்கலாம். ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கணும், இவைகள் நடுவில் கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. இவைகள் நடுவில் கர்த்தர் உன் கூட இருக்கிறார். தேவ சித்தத்தின்படி நீ ஓடுகிற போது உன் ஓட்டத்தினுடைய மகிமையை நீ கர்த்தருக்கு தான் செலுத்துவ. அல்லேலூயா. அதுதான் அதே 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்துல பவுல் தன்னுடைய ஓட்டத்தை குறித்து சொல்கிறார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன். இப்ப சபை இதான் செய்யணும், நல்ல போராட்டத்தை போராடணும். என்ன நல்ல போராட்டம்? என்ன நல்ல போராட்டம்? இந்த விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறதற்கு நான் எந்த வகையில போராட வேண்டுமோ அந்த வகையில நல்ல போராட்டத்தை, தீமை அநீதியான போராட்டம் அல்ல, நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். ஓட்டத்தை முடித்தேன். என்னவா? தேவ சித்தத்தின்படி ஓடுகிற ஓட்டம் என்ன தெரியுமா? நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடிச்சேன். அல்லேலூயா. அந்த தேவ சித்தத்தின்படி ஓடுகிற ஓட்டத்தினுடைய அடையாளமே இதுதான். விசுவாசத்தை காத்துக்கிறதுக்கு தான் இவ்வளவு ஓட்டமும், விசுவாசத்தை காத்துக்கிறதுக்கு தான் இவ்வளவு ஓட்டமும். அதனாலதான் எபிரேயர்ல வாசிச்சோம் இல்லையா, நாம் அந்த ஓட்டத்தை ஆரம்பிச்சு முடிக்கும் போது
அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி தேவன் விசேஷித்தமானதொன்றை நமக்கென்று தேவன் முன் குறித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்ப நல்ல போராட்டத்தை எதுக்கு போராடுறோம்? இந்த ஓட்டத்தை ஓடி எதுக்கு முடிக்கிறோம்னா என் விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ளணும். இப்ப என்ன இருக்கு தெரியுமா? வாசிக்கலாம். நீதியின் கிரீடம் இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி ஓடுனா உன் ஓட்டம் பரலோகத்தினாலே கனப்படுத்தப்படும். தேவ சித்தத்தின்படி ஓடுகிற உன் ஓட்டத்தை ஒரு நாள் கர்த்தர் கனப்படுத்துவார். கர்த்தர் கனப்படுத்துவார். கர்த்தர் கனப்படுத்தும்படி என்னுடைய ஓட்டம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமா சொல்றேன், நான் என்ன தயங்கி சோர்ந்து போய் விழுந்தாலும் பரலோகம் தட்டி எழுப்பும். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் கொஞ்சம் உண்டு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் கொஞ்சம் உண்டு. நீ ஓட வேண்டிய ஓட்டம் இன்னும் கொஞ்சம் உண்டு. நீ ஓட வேண்டிய ஓட்டம் இன்னும் கொஞ்சம் உண்டு. இன்னும் கொஞ்சம் போ, இன்னும் கொஞ்சம் போ, இன்னும் கொஞ்சம் போ என்று தட்டி எழுப்பி கொண்டு பரலோகம் உன்னை நடத்தும். பரலோகம் உன்னை நடத்தும். ஓட்டத்துல பரலோகம் உதவி செய்யலைன்னா என்னால அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாது. அல்லேலூயா. இந்த ஓட்டத்தை பரலோகம் எனக்கு உதவி செய்யலைன்னா என்னால் இந்த ஓட்டத்தில் ஓடி ஜெயிக்க முடியாது. இதுவரையிலும் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார் இந்த ஓட்டத்தில். அதனால தேவ பிள்ளைகளை ஒண்ணுதான் சொல்றேன், புரிஞ்சுக்கிங்க. இந்த ஓட்டம் நீங்களா ஏற்படுத்தினது அல்ல, கர்த்தர் ஏற்படுத்தினது. இந்த கர்த்தர் ஏற்படுத்தின இந்த ஓட்டத்தில் நீங்கள் ஒழுங்காய் ஓடும் பொழுது நிச்சயமா சொல்றேன், உங்களுக்காக ஒரு நாள் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்காக உங்களுக்காகவும் தேவன் வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜீவனுக்கு ஏதுவான ஓட்டமா எங்களுடைய ஓட்டங்கள் இருப்பதாக.